சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம விஜயா இப்ப ரோகிணியையும், மனோஜையும் ஒண்ணா சேர்ந்து பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. 2 பேத்தையுமே பிரிச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே டைம்ல ரோகிணி சிட்டி கிட்ட கடன் வாங்கி இருக்கிற விஷயம் மீனாவுக்கு சத்யா மூலியமா தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அத கரெக்ட்டா வந்து முத்துக்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அப்ப முத்துவுக்கு ஏற்கனவே டவுட் இருக்கு. இப்ப இன்னும் அதிகமா டவுட் வரும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம மொபைல் காணா போல ரோகிணி தான் எடுத்து சிட்டி கிட்ட குடுத்திருப்பா அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்களுக்கு தூண்டி விடும்னு பார்த்தா அதை மட்டும் யோசிச்சு பார்க்கவே இல்லை. எப்ப முத்துவோட மொபைல் வந்து அந்த தாத்தா பாட்டி கிட்ட இருந்து கிடைக்குதோ அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துவுக்கு ரோகிணி மேல ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற ரோகிணி எப்படியாச்சும் விஜயாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட எல்லாம் போய் பேசி பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு நீ பண்ணுனதே மிகப்பெரிய தப்புமா, அது எப்படிமா காசை நீ மாட்டுக்கு எடுத்து செலவு பண்ண முடியும், இந்த காசுல இன்னும் 2 பேத்துக்கு பங்கு இருக்குல்ல, அது எப்படி நீ வந்து யாருக்கிட்டயுமே சொல்லாம நீ மாட்டுக்கு எடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னால எதுவுமே பேச முடியாது, விஜயா அவளே சமாதானம் ஆனாதான் அப்படின்னு கையை விரிச்சுட்டு நம்ம அண்ணாமலை வழக்கம் போல வேலைக்கு போயிடுறாப்ல. அதே மாதிரி சாப்பிடுறப்ப கூட நம்ம ப்ரொமோவுல பார்த்திருப்போம். ப்ரொமோவுல மனோஜ் பக்கத்துல ரோஹிணியை உட்காந்து கூட சாப்பிடவே விடல நம்ம விஜயா. நீலாம் இங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு பட்னியாவே அனுப்பி வச்சிடறாங்க. ரோஹிணி நேரா பார்வதியோட வீட்டுக்கு தான் போறாங்க. பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு அங்க நடந்ததை எல்லாமே சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வதியும் ரோகிணிக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.